கண்ணம்மா. நீதான் இந்த பிள்ளைக்கு அப்பான்னு நிரூபிக்கலனா நான் சண்முகத்துக்கே பொறக்கலன்னு முடிவு பண்ணிக்க. எனக்காக இல்ல, என் எதிர்காலத்துக்காகவும் இல்ல, என் குழந்தையோட வாழ்க்கைக்காக கண்டிப்பா நான் செய்வேன். அண்ணி அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணி. சொல்ல அகில். மா எங்கம்மா இருக்கீங்க? தோ பக்கத்துல வந்துட்டேன்டா. மா அண்ணி சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காங்கம்மா. டேய் அவளை புடிச்சு வைடா. நான் வந்துட்டு இருக்கேன். தோ கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்டா. மா சீக்கிரம் வாங்கம்மா. வரேன். அகில் கொஞ்சம் வேகமா போப்பா. சரிம்மா. ஐயோ கண்ணம்மா எங்க போயிட்டாளா? வீடு தேடி வந்த மகாலட்சுமிய போ சொல்லிட்டீங்களா? முதல் முறையா இந்த வீட்டோட வாரிசை தூக்கிட்டு வந்தவள வாசலோட திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களா? ஏன் இப்படி செல்ல மாதிரி ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அகில், நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? நான் வந்துகிட்டே இருக்கேன், அவளை போவிடாதுன்னு சொன்னேனா இல்லையா? எதுக்கு அவளை போவிட்ட? மா நாங்க இருக்க சொன்னோமா, ஆனா அவங்க கேட்காம போயிட்டே இருந்துட்டாங்க. நீ சொல்லியும் கேட்கலனா அப்போ அவளுக்கு இந்த வீட்ல என்னடா நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சாகணும். என் மருமக இப்ப எதுக்கு இங்க வந்தா? அவளை யார் என்ன சொன்னீங்க? எதுக்கு அவ திரும்பி போனா? ஐயோ பதில் சொல்லுங்களேன். மா அது அப்புறம் பேசிப்போமா. அண்ணி இப்பதான் கிளம்புனாங்க, போய் தேடி கூட்டிட்டு வரலாம். வாங்கம்மா, நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க. ப்ளீஸ் வாங்க. வாய் மூடா. வீட்டுக்கு வந்தவளை போக விட்டுட்டு இப்ப போய் தேடி கண்டுபிடிக்கணுமா? அவளுக்கு என்ன ஆச்சுங்க? கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. அவளை என்னடா சொன்ன? எதுக்கு அவ போனா? டேய், நான் ஒன்னதான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. ஒழுக்கம் கெட்டவன்னு அவளை திரும்ப திட்டினியா? உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னியா? இந்த வீட்ல நுழையறதுக்கு உனக்கு அருகதை இல்லைன்னு சொன்னியா? வாயை திறந்து பதில் சொல்லுடா. ஆமா அத்தை, பாரதி மாமா கரெக்டா தான் சொல்றாரு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொல்றது எல்லாமே உண்மை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடி ஓரா பேசிக்கிட்டே இருக்க? என்ன உனக்கெல்லாம் மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்க. அடி இடி மாதிரி விழுது. இப்பெல்லாம் அஞ்சலி அம்மா பலார் அறம் வாங்கிட்டே இருக்காங்களே. வாயை திறந்து பதில் சொல்லு பாரதி. கண்ணம்மாவை நீ என்ன சொன்ன? நான் சொல்ற சௌந்தர்யா, இவ சொன்ன வார்த்தை எல்லாமே உன்னால காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த
அந்த அளவுக்கு அசிங்கமா அவமானமா பேசிட்டான். நான் சொல்றேன், அகிலன் சொல்றான், எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேன்றான். ஆத்திரம் இவன் கண்ணை மறைக்குது. ஓஹோ, இனிமே அவ வாழ்க்கை முழுக்க இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு கங்கனை கட்டிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இவன் பேசுறத கேட்டா அப்படிதான் சௌந்தர்யா இருக்கு. என்னாலேயே தாங்க முடியாம அவனை ஒரு அடி அடிச்சிட்டேன். நீ இருந்திருந்தனா இன்னும் 10 அடி அடிச்சிருப்ப. நீங்க அடிங்கப்பா, நீங்களும் அடிங்க. உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. அவ யாரு இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறதுக்கு? அவ யாரா? டேய், நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாடிடா. நீ கட்டின தாலி இன்னும் அவ கழுத்துல தான் இருக்கு. அத மறந்துட்டா பேசுற? அத முதல்ல கழட்டி தூக்கி எறிய சொல்லுங்கம்மா. டேய், என்னடா பேசுற? என்னப்பா என்ன? அதான் டிவோர்ஸ் பத்திரத்துல அவ கிட்ட கையெழுத்து போட சொல்லி கேட்கறேன்ல, அப்புறம் எதுக்கு அத கழுத்துல கட்டிக்கிட்டு அலையறா? பாத்தியா சௌந்தர்யா, வாயில விஷத்தை வச்சுட்டு எப்படிலாம் பேசுறான்னு. இதே மாதிரிதான் கண்ணம்மா கிட்டயும் பேசினான். பாவம், அவளை பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ அந்த பரிதாபம் கூட இல்லாம போயிடுச்சு இவனுக்கு. இத்தனை பேர் கண்ணம்மாக்கு சப்போர்ட் பண்றாங்களே, அப்ப அதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்குன்னு பாரதி யோசிக்க கூட மாட்டான் சித்தி. அவர் எப்படிமா யோசிப்பாரு? அவர்தான் பெரிய டாக்டர் ஆச்சே. பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆதாரத்தை கையில வச்சிருக்காரே. அப்புறமா எப்படிமா மனுஷங்களை மதிப்பாரு? அதெல்லாம் விடுங்க. நீங்க எங்க கண்ணம்மாவை விட்டீங்க? அவளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்லங்க. இத்தனை நாள் கழிச்சு குழந்தையோட முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை ஆர்த்தி எடுத்து நம்ம வரவேற்க வேண்டாமா? மகாராணி மாதிரி அவளையும் பேர குழந்தையும் நம்ம உட்கார வச்சு கொண்டாடி இருக்க வேண்டாமாங்க? சௌந்தர்யா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? ஆனா அதை கேட்கறதுக்கு கண்ணம்மா தயாரா இருக்கணும்ல. நான் இந்த வீட்டுக்கு வாழ வரல, வசதியை தேடி வரல. என் வாரிசுக்கு அப்பா யாருங்கிற உரிமையை தேடி வந்திருக்கேன்னு சொல்றவகிட்ட அவகிட்ட என்னன்னு பேச சொல்ற? தப்பு இவ மேல இருக்கு. அது சரி பண்ணாம தன்மானத்தோட பேசுற கண்ணம்மாவ இங்கே இருன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சௌந்தர்யா? அதுவும் உண்மைதாங்க. அவ கேக்குறது 100க்கு 100 சரி. அவ எனக்கு புருஷன் வேணும்னு கேக்கல, என் பிள்ளைக்கு அப்பா வேணும்னு கேக்குறா. அதுவும் அப்பன்கிட்டயே கேக்குறா. அவ வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இருந்தாளா? இல்ல இவனை பத்தி தப்பா எதுவும் பேசினாளா? இல்லையே. நியாயமா தைரியமா நேருக்கு நேரா வந்து கேட்டிருக்கா. மனசுல நேர்மை இருந்தாதான் இப்படி ஒரு துணிச்சல் வரும். உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது? என்ன பத்தி ஏமா யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க? என் நிலைமையில இருந்து, என் கோணத்துல இருந்து இந்த பிரச்சனையை யாரும் ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டேன்றீங்க. அவ என்ன ஏமாத்திட்டு போயிருக்கா. அந்த வழி எனக்கு கொஞ்சம் கூட இருக்காதா? நான் அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அவளை எவ்வளவு காதலிச்சேன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இது அத்தனையும் ஏமாற்றமா, துரோகமா, வலியா என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் தப்புன்றீங்களா? தப்பு தான்டா, தப்பு தான். அது உனக்கு தான்டா புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா இப்படி கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையையும் நீ விரட்டி விட்டுருப்பியாடா? ஆனா உனக்கு நான் இப்ப சொல்றேன்டா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும். அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவேடா. அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை கொன்னுடும். அப்படி ஒரு நாள் வரப்போறதே இல்லம்மா.
என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி தலை சுத்துது? சாப்பிட மறந்து வந்துட்டேனா? இல்லையே. காலையில கிளம்பும் போது கூட துளசி தோசை சுட்டு தந்தாளே. நேத்து முந்த நாளுக்கு முத நாள் கூட இப்படிதான் தலை சுத்துச்சு. அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்னம்மா வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆட்டோ நிப்பாட்டவா? இல்லைண்ணே, வேண்டாம். நீங்க போங்கண்ணே. அம்மா குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமாம்மா? வேண்டாண்ணே, நீங்க போங்க. அம்மா உடம்ப பத்திரமா பார்த்துக்குமா. நான் வரேம்மா. சரியா? கண்ணம்மா, ஆ, என்ன குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு வரீங்களா? கண்ணம் என்ன கண்ணம்மா, பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். நீங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம உள்ள வந்துட்டீங்க. இல்ல துளசி, இவர்தான் உன் அப்பான்னு என் பிள்ளைக்கு காட்டிட்டு வரேன். அப்படியா? டாக்டர் பாரதியை பார்த்துட்டு வரீங்களா? ம், ஆ, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சிட்டிலேயே பெரிய கார்டியாலஜிஸ்டாமே. இருந்து என்ன புண்ணியம் துளசி? கட்டின பொண்டாட்டிய புரிஞ்சுக்க தெரியலையே. என்ன கண்ணம்மா சொல்றீங்க? இன்னைக்கும் பிரச்சனையா? பிரச்சனை அவர் பண்ணல, நான் பண்ணேன். என் பிள்ளைக்கு அப்பா நீதான்னு ஒத்துக்கன்னு கேட்க போனேன். ஆ, ஒத்துக்கிட்டாரா? அவர் எப்படி ஒத்துப்பாரு? அவருக்கு தான் என் மேல சந்தேகம் இருக்கே. இந்த குழந்தைய அவருக்கு பிறந்தது இல்லைன்னு சந்தேகப்படுறாரு. பின்ன எப்படி ஒத்துக்குவாரு? தெரிஞ்சுதான் போனேன். அவரு ஒத்துக்கலனா அவர் அப்பா இல்லைங்கிறது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? உங்க நிலைமைய நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு கண்ணம்மா. நான்லாம் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஆளு. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு இன்னைக்கு இப்படி வந்து கஷ்டப்படுறீங்க. உங்களை நினைச்சா எனக்கு நிஜமாவே வருத்தமா இருக்கு கண்ணம்மா. என் மேல வருத்தமோ பரிதாபமோ படாத துளசி. எனக்கு கொஞ்ச நேரமாவே தலை சுத்திட்டே இருக்கு துளசி. இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே 4-5 வாட்டி இப்படி நடந்துருச்சு. 4-5 பாட்டியா? முக்கியமா பிரசவத்துக்கு பிறகுதான் இப்படி ஆகுது. என்ன கண்ணம்மா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு முதல் தடவை தலை சுத்தும் போதே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஒன்னும் பெருசா இருக்காது துளசி. நான் சும்மா உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். குழந்தை பிறந்ததும் பொண்ணுங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா நீங்க புள்ள பிறந்த அடுத்த 2 மணி நேரத்திலேயே நீங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் உடம்புல எப்படி சத்து இருக்கும் சொல்லுங்க கண்ணம்மா. சரி, ஒண்ணு பண்ணலாம். இப்பவே ஒரு ஆட்டோவை கூப்பிடுறேன். டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். கண்ணம்மா, கை குழந்தைய வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ப்ளீஸ் துளசி, சொன்னா கேளு. இது பெரிய விஷயம் இல்ல. நீ வேணும்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிக்கல்ல சொல்லி 2 மாத்திரை வாங்கி கொடு. இப்படி அடம் பிடிக்கிறீங்களே கண்ணம்மா. இப்ப கூட தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரியா? நான் வேணா ஆவி பிடிச்சு பாக்குறேன். சரி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்.
சொல்லு பாரதி, வந்ததுல இருந்து இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படி ஏதோ பேசணும்னு சொல்லி தானே வந்த. ஆமா வெண்பா, பேசணும் தான். என் மனசுல நினைக்கிறத பேசுறதுக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? நீயே சொல்லு. ரொம்ப டென்ஷனா இருந்தனா பாரதி, ட்ரிங்க்ஸ் ஏதாவது? நோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. என்னது, கண்ணம்மா வந்தாளா? ஒருவேளை என்ன பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருப்பாளா? அப்படி சொல்லிருந்தா இவன் இப்படி கூலா உட்காந்து பேசியிருக்க மாட்டானே. அப்புறம் எதுக்கு தான் வந்திருப்பான்? கண்ணம்மாவா? அவ எதுக்கு பாரதி அங்க வந்தா? அவ தான் கோச்சிட்டு போயிட்டாளே. இனிமே அந்த வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனா. இப்ப அவ குழந்தைக்கு இனிஷியல் வேணுமா? அதுக்காக உரிமை போராட்டம் நடத்துறதுக்காக வந்தா. நான் போடி வெள்ளன் சண்டை போட்டு வெளில அனுப்பலான்னு பார்த்தா, வழக்கம் போல என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ஒரே பெரிய ரகளை ஆயிடுச்சு. ஷாக்கா இருக்கு பாரதி நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது. அவ உன்னை மட்டும் அவமானப்படுத்தினா உன் வீட்டோட கௌரவத்தையும் சேர்த்துல அசிங்கப்படுத்தினா அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்க வந்தா அவ? இது உனக்கு தெரியுது. என் அப்பா அம்மா அகிலன் யாருக்குமே இது தெரியலையே. எல்லாரும் இன்னும் அவளதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா அவ எதுக்கு வந்தா பாரதி? ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தாளா? வேற என்ன, ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் டிஎன்ஏ டெஸ்டட்னு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே விஷயம் தான் இவளும் சொல்றான். நான் டெஸ்ட் எடுக்கணுமா? அந்த புள்ள எனக்கு பிறந்துச்சு நிரூபிக்கணுமா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை வெண்பா. அவ மனசாட்சிக்கு கண்டிப்பா அவ தப்பு பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அப்ப எந்த நம்பிக்கையில அவ டெஸ்ட் எடுக்க சொல்றா? ஒரு வீம்புக்கு நான் டெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோ, அவளோட முகத்தில மொத்தமா காலி ஆயிடுன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு பாரு. இவனை இப்படி சொல்றான். இவன் பாட்டுக்கு எனக்கு தெரியாம டெஸ்ட் எதுவும் எடுத்துட்டு போறான். தெல்ல தெளிவா ஒரு தப்பு செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லைன்னு சொல்றதுக்கும் இத்தனை பேர் முன்னாடி சவால் விடுறதுக்கும் ஒரு முரட்டு தைரியம் வேணும். அது அவகிட்ட ரொம்ப இருக்கு. ஆனா உண்மை என் பக்கம் இருக்கும்போது நான் எதுக்கு வேணுமா ஒத்துக்கணும்? நீ சொல்றது கரெக்ட் தான் பாரதி. இப்போ டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வரும்போதெல்லாம் நீ டெஸ்ட் எடுக்க முடியுமா சொல்லு? நீ ஒரு ஆம்பளைங்கிற மரியாதை கூட யாருக்குமே தெரியலையா? இதுக்கு எப்படிதான் உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ தெரியல. அவ அந்த அளவுக்கு எல்லாரையுமே மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்க வெண்பா. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்ணம்மா அங்க வந்தது வெறுமனே டெஸ்ட் எடுன்னு சொல்றதுக்காக மட்டும் இருக்காது பாரதி. அவ என்னமோ ஒரு வீம்ல வீட்டை விட்டு போயிட்டாலே ஒழிய கண்டிப்பா வெளியில போனதுக்கு அப்புறம் சோத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பா. பணம் இல்லாம எதுவும் நடக்காதுங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கோம். அப்பதான் நாம அந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்தோமேன்னு தோணு இருக்கோம். உடனே குழந்தைய தூக்கிட்டு வந்து பரிதாபம் வர மாதிரி பேசிட்டு போயிருக்கா. இது தெரிஞ்சதும் உன் அப்பா அம்மா அகிலன் எல்லாரும் அவளுக்கே தெரியாம உதவி பண்ணுவாங்கல்ல. அவ நோக்கம் இதுவாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது பாரதி. குழந்தைய தூக்கிட்டு வந்து பரிதாபம் வர மாதிரி பேசிட்டு போயிருக்கா. இது தெரிஞ்சதும் உன் அப்பா அம்மா அகிலன் எல்லாரும் அவளுக்கே தெரியாம உதவி பண்ணுவாங்கல்ல. அவ நோக்கம் இதுவாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது பாரதி. செய்யக்கூடாதுதான். ஏற்கனவே அந்த ஆசிரமத்துல நான் பார்த்தனே, அப்ப கூட ஏதோ எந்த உதவியும் வாங்காதவ மாதிரி அந்த பணத்தை தூக்கிய மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்துட்டா. நடிப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் எந்த லிமிட்டுக்கும் போக வேண்டியதானே. சரி பாரதி, எனக்கு ஒரு டவுட். கண்ணம்மா வரும்போது ஒரு கை குழந்தையோட வந்தான்னு சொல்ற, ஆனா ஏற்கனவே ஆண்டி ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்து வளர்க்குறாங்களே, அப்போ அந்த குழந்தை யாரு? நான் கூட ஆரம்பத்துல அது இவ குழந்தை தானே நினைச்சேன். இவ குழந்தையோட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த டவுட்டே கிளியர் ஆச்சு. அது வேற ஏதோ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்த குழந்தைதான். ஓ, கண்ணம்மா இப்போ எங்க தங்கி இருக்கலாம் பாரதி? அவ எங்க போய் எங்கேன்னு கேட்டா எனக்கு என்ன? அவளை ஃபாலோ பண்றதுதான் என்னோட வேலையா? இருக்கிற இடத்த சொன்னா போட்டு தள்ள வசதியா இருக்குமேன்னு கேட்ட பாரதி. சரி பாரதி, ரொம்பலாம் யோசிக்காத. ரெண்டே விஷயம்தான். இது உனக்கு பிறந்த குழந்தை இல்லங்கிறதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தனா திரும்பவும் போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காத.
அப்புறம் அந்த கண்ணம்மாவ திரும்ப திரும்ப வீட்டுக்கு வரத அலோவ் பண்ணாத. அப்புறம் அந்த குழந்தை கூட உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு வேற ஒரு பெரிய பாண்டிங் உருவாயிடுச்சுன்னா நீ ஏன் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. கரெக்டா வெண்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் இல்ல வேணாம். இரு, நான் எடுத்துட்டு வரேன்.